தூங்கக்கூடாது. 26ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி தான் தூங்கக்கூடாது அப்படின்னா, காலையில பொழுது விடிஞ்சதும் படுத்து தூங்கிடலாமா அப்படின்னா தூங்கவும் கூடாது. அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு சுவாமிக்கு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு இந்த விரத பலன் முழுமையா எதுக்காக இருக்கிறீங்களோ, என்னுடைய உடல் ஆரோக்கியம், எனக்கு குழந்தை வேணும், நோய் நீங்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கணும், என்னுடைய ஆன்மா கடை தேர வேண்டும், என்னுடைய வினை நீக்கம் பெறணும், இப்படி என்னவெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பலன் அனைத்தும் எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு 6 மணிக்கு மேல சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு 27ஆம் தேதி ஒரு 6:30 7 மணிக்கு படுத்து தூங்கலாம். இப்படிதான் இந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது நமக்கு சரியான முறையில இருக்க வேண்டியது. இதுல நான் திரும்பவும் சொல்றேன், உடம்பு சரியில்லை, நோயா இருக்கு, மாசமா இருக்கு, குழந்தை வச்சிருக்கிறோம், இப்படி 2 நாள் தொடர்ச்சியா கண்ணு முழிக்க முடியாது, பிள்ளைங்கெல்லாம் இருக்கு, பரீட்சை நேரமா இருக்கு, இப்படி எல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் 3வது காலமாகிய மிக உயர்ந்த அம்பாள் வழிபட்ட காலம். இந்த காலத்துல லிங்கோத்பவ காலம்னு நம்ம சொல்லுவோம். முழு நேரமும் எங்களால கண்ணு முழிக்க முடியல அப்படிங்கிறவங்க 11:45 12:30 12:45 ஒரு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 11:45 12:45 ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும். இந்த நேரத்துல யாரும் தூங்கக்கூடாது. ஏன்னா அதுதான் சிவபெருமான் லிங்கோத்பவராக எப்படி அடிமுடி காணாத அண்ணாமலையாரை நாம இன்னைக்கு பார்க்கிறோமோ அந்த கோலத்துல அவர் நின்று காட்சி கொடுத்த நேரம் அந்த நேரம் தான். அதனால அந்த நேரத்திலேயாவது கண் விழித்து நீங்க இந்த வழிபாடை பண்ணுங்க. பண்ணிட்டு குழந்தை வச்சிருக்கிறவங்க, கர்ப்பமா இருக்கிறவங்க அதுக்கப்புறமா நீங்க படுத்து தூங்கிக்கோங்க.